இப்போ நீங்க எதுக்காக என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்க? ஏய், என்ன லூஸ் மாதிரி நீ என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? பால் விக்க தெரியலன்னா உன்னை வீட்டை விட்டு துரத்துவேன்னு சொல்லியாச்சுல. அப்புறம் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? முதல்ல இடத்த காலி பண்ணி கிளம்பு போ. நான் பால் விக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்குக்கா இப்படி குழப்பிட்டு இருக்கா? கொண்டு போன பாலை முழுசா தூக்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்கா, அப்புறம் என்ன குழப்பிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் சார். தூக்கி போட்ட பேக கொஞ்சம் என் ரூம்ல கொண்டு போய் வைக்கிறீங்களா? அதெல்லாம் வைக்க முடியாது, கிளம்பு போ. சரி, என்ன சொல்ல வந்த? அதை சொல்லு முதல்ல. உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? நான் இவங்க கிட்டயே சொல்லிக்கிறேன். சொல்லு சொல்லு போ. இங்க பாருங்க, இன்னைக்கு நான் நம்ம வீட்டு பாலை வீடு வீடா தேடி போய் விக்க தேவையே இல்ல. நம்ம வீட்ல இருந்து பால் வாங்குறதுக்கு இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நம்ம வீட்டை தேடி வருவாங்க. ஏய், என்ன கதை விடுறியா? வீடு வீடா போய் வித்தாலே இந்த ஊர்ல ஒரு பையன் ஒழுங்கா வாங்க மாட்டான். எல்லாம் தங்கம் வாங்குற மாதிரியே வாங்குறான். அப்படி இருக்கும்போது உனக்கு வீட்டு வாசல்ல வந்து எவன் வாங்குவான்? யாருக்கிட்ட கதை விடுற? என்ன சித்தி? அக்கா பால் வேணும்க்கா. ரங்கநாயகி, பால் வேணும். பாலா? பாலா? மீனாட்சி, வா பால் எடுத்து கொடு. முதல்ல எல்லாரும் கொஞ்சம் வரிசையில நில்லுங்க போங்க. எதுக்கு எல்லாரும் இவ்வளவு பால் வாங்குறீங்க? விஷயம் தெரியாதா முத்துப்பாண்டி? பிள்ளையார் பால் குடிக்கிறாரு. பால் குடிக்கிறாரா? ஆமா ஆமா. என்கிட்டே வா. எப்படி இந்த மேஜிக் நடந்துச்சுன்னு பாக்குற? மவனே, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா?